பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சங்கீதா அவர்கள் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. விஜய் கூட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, எப்படியாவது எனக்கு என்ன பண்ணுங்க, டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். அவர் ஒரு நடிகை கூட கள்ள தொடர்புல இருக்கிறாரு, அதனால இதுக்கப்புறமா அவர் கூட நான் வாழ முடியாது அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. இதற்கு விஜய் அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாம அமைதியாவே காத்துட்டு இருக்காரு. சோசியல் மீடியாக்கள்லயும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, சங்கீதாவை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதனிடையில சங்கீதா அவர்கள் சொன்னாங்க, அந்த நடிகை பெயர் தேவைப்பட்டால் எனக்கு நெருக்கடி கொடுத்தா அந்த நடிகை பெயரை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடிகை பெயர் சொல்லவே இல்லை. டீசெண்டா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எந்த நடிகை அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா யாரு மேலேயும் அவங்க இன்னார்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காத வரைக்கும் அவங்க பேர் நான் சொல்லவே மாட்டேன், ஒருவேளை நெருக்கடி கொடுத்தா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா பேர் சொல்லாம இருந்தாங்க. எல்லாருமே கொலை பெட்டிக்கு இருந்தாங்க சார். யார் இருப்பா அந்த நடிகை, எந்த நடிகையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பிட்டு இருந்தாங்க. பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, த்ரிஷாவா இருக்குமோ, கீர்த்தி சுரேஷா இருக்குமோ, இல்ல வேற எதனா நடிகையா இருக்குமோ, இப்படி பல பேர் என்ன பண்ணாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலைன்னா அதை பத்தி நம்ம சொல்லவே கூடாது, பேசக்கூடாது. ஒரு யூகிச்சாங்க, இந்த நடிகையா தான் இருக்கும், இந்த நடிகையா தான் இருக்கும் யூகிச்சாங்க. ஆனா யாருமே குழம்பாதீங்க, யாருமே போட்டு தலைய போட்டு பிசைஞ்சிக்காதீங்க, அந்த நடிகை இவங்க தான் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய தினத்துல ஏஜிஎஸ் நிறுவனத்தின் கல்பாத்தி சுரேஷ் மகனுடைய திருமணத்துல கலந்துகிட்டாரு. தனியா போய் கலந்துகிட்டா பிரச்சனையே இல்ல சார். அவரு எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் அவர்கள் த்ரிஷா கூட அதுவும் ஜோடியா ஒரே கலர்ல ட்ரெஸ், இந்த ஜெயம் ரவி கெனிஷா இருக்கிறாங்கல்ல, ப்ரொடியூசர் ஐசரி கணேசன் வீட்டு திருமணத்துக்கு போனாங்க, ரெண்டு பேரும் ஒரே ஜோடியா போனாங்க. அப்போ இதே ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் விவாகரத்து வழக்கு போயிருந்தது. ரொம்ப அரசல் பரசலா பேசப்பட்டிருந்தது. இவர் என்ன பண்ணாரு, பகிரங்கமா ரெண்டு பேரும் ஜோடியா ஒரே கலர்ல ட்ரெஸ், பட்டு வேட்டி பட்டு சட்டை, அதே போலதான் கலந்துகிட்டாங்க. இப்ப அதே போலதான் விஜய் கலந்துகிட்டாரு. அவங்களுக்கு சங்கீதாவுக்கும் அவங்களுக்கும் விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம, என் மேல இவ்வளவு பேர் அப்பற்ற அழைத்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறாங்களே, இதுக்கு நான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி இல்ல, சங்கீதா அவர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்ல. ஆனா ஹாயா சிரிச்ச மேனிக்கு என்ன பண்றாரு, த்ரிஷா கூட அவ்வளவு கலகலப்பா வர்றாரு ஒரே கார்ல. யாரை எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டட். இன்னும் சொல்ல போனா தாவேக்கால இருக்கிற கட்சியினரும் இதை எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க, எங்க தலைவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்ப இதுமேட்டு நம்மளுக்கு சங்கீதா அண்ணி கிடையாதா, த்ரிஷா தான் அண்ணியா அப்படின்னு ரொம்ப தெரிக்க விட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா காலையில வரும்போது இன்ஸ்டால ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய் சொன்னார்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகனுக்கு த்ரிஷாதான் சித்தி, செம்மையா அது கலாச்சி போட்டு இருக்கிறாங்க. அத பார்த்த உடனே கமெண்ட்ல பயங்கரமா கமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா அடிச்சு விடுறாங்க, ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகனுக்கு இனிமேட்டு த்ரிஷாதான் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. திமுக தான் விஜய் உளவு பார்த்து விஜய் என்ன கலர் ட்ரெஸ் போடுறாரு, என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாரு, வேட்டி சட்டை கட்டுறாரா, சரி ஓகே, அதெல்லாம் உளவு பார்த்து த்ரிஷாவை ரெடி பண்ணி அவருக்கே தெரியாம கார்ல த்ரிஷாவை உட்கார வச்சு திமுக தான் சதி செஞ்சு சொல்லுவாங்க சார். இந்த தற்கொலை கூட்டம் சொல்லும். இந்த தற்கொலை கூட்டம் தலைவரு எப்படி இருக்கிறார் பாத்துக்கங்க, அது அவர் பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடந்து போட முடியாது. பொது வாழ்க்கைன்னு ஒண்ணு வந்துட்டீங்கல்ல, பொது வாழ்க்கைன்னு வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும், உங்களை ஒழுங்குபடுத்தி நீங்க மற்றவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். ஆனா உங்க மனைவி விவாகரத்து வழக்கு கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்கிறாங்க, அதற்கு எதுவுமே இவரு ரிப்ளை பண்ணல, எதுவுமே பதில் சொல்லல. சங்கீதா அவர்கள் சந்தேகப்படுகிற நடிகை கூட இவர் வராருன்னா என்ன காரணம், அப்ப இது உண்மையா? சங்கீதா அவர்கள் சொல்றது எல்லாமே இப்ப உண்மையாயிருச்சு. இப்ப விஜய் மேல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க, குப்பை பெருகிறவங்க என்ன பண்றாங்க, 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, ரோடு பெருகிறவங்க 4 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, என் தலைவர் கிட்ட பணம் இருக்குது 10 பொண்டாட்டி வச்சுப்பா, என்ன இப்ப யாரு என்ன கேட்க போறா, என்ன பேசுனாங்க தெரியுமா? கொஞ்சம் நஞ்ச பேச்சு கிடையாது. ஒரு தமிழ்நாட்டை நீங்க ஆள போறீங்க, தமிழ்நாட்டை நீங்க நிர்வகிக்க போறீங்க அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். விஜய் அவர்கள் பேசுற பேச்சு இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. 2023 6ஆம் மாசம் 17ஆம் தேதி நினைக்கிறேன்.
அந்த ஒரு நிகழ்ச்சி கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. குணத்தை பத்தி ஒரு லைன் படிச்சேன், அது ரொம்ப இதுவா இருக்குது, அது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுற விஷயம் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஒருத்தன் பணம் இழந்துட்டானா அவனுக்கு எதுவுமே இழக்கல அப்படின்னு நினைச்சுக்கங்க. ஒருத்தருங்க வந்து ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்கன்னா ஏதோ சம்திங் நீங்க இழக்குறீங்க. ஆனா ஒருத்தன் குணத்தை இழந்துட்டானா எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான் அப்படின்னு சொன்னாரு. இப்ப விஜய் குணத்தை இழந்துட்டாரு, அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரா? அவரு பேசின பேச்சு அவருக்கே ஆப்பு வைக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. உங்க மனைவி பொதுவெளியில வந்து எவ்வளவு விஷயங்கள்ல கதர்னாங்க. உங்க மகன் உங்களை விட்டு போயிட்டாரு, உங்க மகள் உங்களை விட்டு போயிட்டாங்க. பெற்றோர்கள் உங்களை மதிக்கிறாங்களா சார்? அவங்களே உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க சார். இவரு தான் ஒதுக்கி வச்சிருக்காரு, அவங்கதான் சேர்ந்து இவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா இவருடைய நடவடிக்கை சரியில்லை. ஓப்பனா டிக்ளேர் பண்ணிடுங்க சார். ஆமா, நான் சங்கீதா கூட வாழல, திரிஷா கூட தான் வாழ போறேன் அப்படின்னு. இப்போ அவங்க வந்து டீசெண்டா பேர் சொல்லவே இல்லை, இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விஜய் தான் என்ன பண்ணிருக்காரு, நான் திரிஷா கூட தான் இருக்கேன், திரிஷா தான் உங்களுக்கு அண்ணி அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்கன்னா, திரிஷா அவர்களுக்கு கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் பதவி தர போறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது அரசல் புரசலா பேசுகிற தகவல் தான். இது கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கட்சியில முக்கியமான பதவி திரிஷாவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த துணிகரமா பண்றாரு அப்படின்னு பாருங்க. பொதுவெளியில இப்படியான ஒரு கருத்துகள் போயிட்டு இருக்கு, அவரை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிகள் போயிட்டு இருக்கு. இதன் மத்தியில இப்படி ஜோடியா வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ எல்லாருக்குமே தெரியல, விஜய் எதுக்கு எங்களை ஆளணும், விஜய் எங்களுக்கு எதுக்கு முதலமைச்சரா வரணும் அப்படின்ல. ஒரு சில தற்குறி கூட்டங்கள் இருக்கு சார். அந்த தற்குறி கூட்டங்களுக்கு மட்டும் நீங்க தலைவனா இருங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த லட்சணத்துல இவர் என்னமா சொன்னாரு, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் தான் நானு, நான் தான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னாரு. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மாதிரி பொண்டாட்டிகளுக்கு துரோகம் செஞ்சுட்டு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு அவங்க கூட இன்னொரு நடிகை கூட சுத்தின்னு இல்ல. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்க கேரக்டர் மாரி மத்த கேரக்டர் யாருமே இல்ல. நான் தான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான் நானு அப்படி நீங்க செய்யறீங்களா? அந்த தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள நானும் இருக்கேன். உங்களை மாதிரி நான் கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒட்டு மொத்தமா நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை கலகடிக்கிறீங்க, அவங்களுக்கு அவப்பேர் வைக்கிறீங்க. இவரு உடனே என்ன பண்ணாருமா, சென்டிமெண்டா என்ன என் மேல அவதூறு பரப்புறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் மேல அவதூறு பரப்புறது, என்ன திட்டுறது எல்லாமே, என்ன விமர்சிக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் விமர்சிக்கிறது சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. உங்க வைஃப் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க, அதற்கு சட்ட ரீதியா உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா? அந்த கேஸ சட்ட ரீதியா உங்களால எடுக்க முடிஞ்சதா? எடுக்காம ஒரு நடிகை கூட வெக்கமே இல்லாம என்ன பண்றீங்க, ஜோடி போட்டுட்டு வரீங்க. இது நீங்க தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்தல, அசிங்கப்படுத்தலையா? சொல்ல தெரியுதுல்ல, வாய் வக்கரையா சொல்ல தெரியுதுல்ல. நான் தான் தமிழ்நாட்டு மக்களு, தமிழ்நாட்டு மக்கள் தான் நானு, எங்களை பிரிக்க முடியாது. என்னென்ன டிராமா போட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை யாரு அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது? நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க விஜய் சார், பாத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அந்த தமிழ்நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன், எனக்கு கோபம் வருது. என்னையும் உங்க கூட சேர்த்துக்காதீங்க, நீங்க வேற நான் வேற, சேர்த்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். மத்தவங்க சொல்றாங்க சொல்லல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நான் சொல்ல முடியும், அந்த தமிழ்நாட்டு மக்கள்ல நானும் இருக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்றேன். விஜய் அவர்கள் தனிப்பட்ட விஷயத்துல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க சார், அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, யாருக்கும் எந்த கவலை கிடையாது. ஆனா பொது வாழ்க்கையில என்ன ஆளணும், எனக்கு நீங்க முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ எனக்கு கோவம் வரும், நான் பேசுவேன். மத்தவங்க பேசுறாங்க பேசல, உங்களுக்குன்னு ஒரு சில தற்குறி கூட்டங்கள் இருக்குல்ல, அந்த தற்குறி கூட்டங்கள் உங்களுக்கு என்ன வேணா சொல்லட்டும். சொல்றேன், நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் ஒரு ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இங்க கல்வி கட்டமைப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திருக்கு. ஆனா விஜய் இளைஞர்களை எப்படி வழி நடத்துறாரு பாருங்க, பெண்களை எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. நம்முடைய திமுக அரசு பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, பெண்களுக்கான உரிமைகளை முன்னுரிமைகளை பெற்று கொடுத்திருக்காங்க, உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா விஜய் இளைஞர்களையும் பெண்களையும் எப்படி வழி நடத்துகிறார்? ரெண்டு பெண்கள் சொல்றாங்க, நாங்க சகோதரியாவா இருப்போம், அக்காவா இருப்போம், தங்கச்சியாவா பண்டாட்டியா கூட இருப்பான், நான் இப்ப அப்படின்றாங்க. இன்னொரு லேடி, அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. விஜய் இப்படி தவறான பாதையில இளைஞர்களையும் பெண்களையும் இப்படி வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்து நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டியதுன்னா பரிதபிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க மேல பரிதாபம் தான் பண்ண வேண்டியதா இருக்கு.
ஒரு விதத்துல நம்மளுக்கு கோவம் வந்தாலும் ஒரு விதத்துல வந்து பரிதாபம் தான் வருது. ஆனா விஜய் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. பல விமர்சனங்கள் விஜய் மேல வருது. இந்த விமர்சனத்துக்காவது விஜய் வந்து என்ன பண்ண முடியும், சொல்லணும். இதுல வேற அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாராம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க அப்படின்னு. முதல்ல நீங்க சொல்லலாமா, நீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்களா சங்கீதா கூட? நீங்க போயிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க. யாருன்னா ஒருத்தருங்க எதனா கமெண்ட்ஸ்ல வந்து பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க சார். முதல்ல நீங்க உங்க கண்ணுல இருக்கிற அழுக்கு எடுங்க, அடுத்துக்கு அப்புறம் மத்தவங்க கண்ணுல அழுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. பல விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், விஜய் மேல அடுக்கடுக்க இருக்கலாம். இவரு நடிகரா இருக்கும் பொழுது பிரச்சனையே கிடையாதுங்க. நடிகரா இருக்கும்பொழுது 2021 இவருக்கான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நடிகரா இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு நீங்க ஒரு சில விஷயங்கள் பேச்சுகள் எல்லாம் இருக்கு, செயல்ல என்ன இருக்கு விஜய்க்கு? பேச்சுகள் மட்டும்தான் விஜய்க்கு இருக்கு. இதை நான் செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன், தமிழ்நாட்டை மாத்திருவேன், தமிழ்நாட்டை இது பண்ணிடுவேன், புரட்டி போட்டுருவேன், அப்படி இப்படின்னு சொல்றீங்க. முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க கட்சியில எப்படி இருக்கீங்க அப்படின்றதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா மக்களுக்கு மாத்திரமல்ல, தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளும் எல்லாருக்குமே முன் உதாரணமா இருக்கும். என் தலைவன் மேல அப்பற்ற அழுக்கு குற்றச்சாட்டு ஒண்ணும் இல்ல, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு அதிர்ச்சி. ஒரு சில தற்கொலை கூட்டங்கள்லாம் பொது வெளியில சமூக வெளித்தளர்ல கேவலமா பேசிட்டு இருக்குங்களா. இப்ப உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு யாரு அண்ணி? திரிஷா அண்ணியா, சங்கீதா அண்ணியா? சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு திரிஷாவும் அண்ணிதான், சங்கீதாவும் அண்ணிதான், போயா அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தை திருத்தவே முடியாது சார். இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, சங்கீதா அவர்கள் கோர்ட்ல விவாகரத்து கேஸ் வழங்கிட்ட பிறகு இப்படி பொதுவெளியில பகிரங்கமா வர்றது வந்து எந்த அளவுக்கு இது சாத்தியக்கூறுகள் எப்படி நம்மளுக்கு சொல்றது இல்ல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.